ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தெப்பக்குளத்துக்கு வந்துட்டோம். தெப்பக்குளத்துக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம அண்ணன் சஜஸ்ட் பண்ணுறது எம் ஜெயக்குமார் ஜூஸ் கடை. இங்கே மோர் தாறுமாறாக இருக்குமா. இப்போ அண்ணன் குடிச்சிட்டு நம்மளுக்கு ரிவ்யூ சொல்லுவோம். அப்படியே வாங்க. ரெண்டாவது தடவை அதே எக்ஸ்பிரஷன் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன். தரமான மோர். இந்த உச்சி வெயில்ல வந்து அடிச்சா நச்சுன்னு இருக்கும் காரம் மோர். ஃபேமிலி இது பார்த்தீங்கன்னா சாக்லேட் மில்க் ஷேக் தாங்க. வாங்க இப்போ வந்து தர மாதிரி இருக்கு. உண்மையிலேயே தரோம். அண்ணன் குடிச்சிட்டு எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். எனக்கு மோரே வாய்க்குள்ள நிற்கிது. இத்தனை நாள் எங்கனே போனேன் இல்லை கேட்குற. இத்தனை நாள் எங்கே போனேன். சாப்பிடுது நல்லா இருக்கும். இது வந்து நாங்கள் எப்போ வருவோம்னா காலேஜ் படிக்கையில் ஈவினிங் 4 o'clock கட்டைப்பட்டு வந்துடுவோம். அப்பையில் அக்கா இருக்க மாட்டாங்க, அண்ணன் இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அந்த இருக்காங்க பாரு. அப்பையில் வந்து 5 ரூபா தான் இருந்துச்சு. இன்னைக்கு ரேட்டையும் பாரு. இன்னைக்கு ரொம்ப அழகா வந்து அடுத்து ரோஸ் மில்க் யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? எப்படி இருக்கு சொல்றோம். இங்க சொல்றோம். என்ன சொல்லு. நல்லா இருக்கு. சரியான டேஸ்ட். நான் ஸ்னாப் போட மறந்துட்டேன். அப்படியே எப்படியோ இது வந்து கிரேப் மில்க் ஷேக். கிரேப் ஜூஸ் லெமன் போட்டுருக்காங்க. ஆமா சூப்பரா இருக்கு. அதுதான் இது வித்தியாசம். ஜூஸ்ல எப்படி இது நல்லா பிடிச்சிருக்கா. ஆனா கேஸ் இல்ல. சூப்பரா எப்படி நல்லா இருக்கும். இதுவே பயங்கரமா இருக்கு. போயிட்டு வந்தா இன்னொரு ரவுண்ட் வந்து குடிக்கிறேன். சூப்பரா இருக்கு. இது கம்மி தான், 10 ரூபா வரும். 10 ரூபாய்க்கு இப்படி ஒரு ஜூஸ் ஒத்து. வந்து ட்ரை பண்ணுங்க ஃபேமிலி. மானிபுரி வச்சிருக்கீங்களா? நான் பல தடவை மதுரைக்கு வந்திருக்கேன். தெப்பக்குளத்தை பல தடவை சுற்றி பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கடையை வந்து இப்போதான் வந்து அண்ணன் இன்ட்ரடியூஸ். இதுக்கு அடுத்து மதுரைக்கு வந்து அண்ணனோடு தான் வரும். அண்ணனோட தெரிஞ்சிருக்கு. வந்த ஓப்பனிங்கே வந்து இங்கே தான் வந்து ஓப்பன் பண்ணணும். எத்தனை வருஷமாக வச்சிருக்கீங்க கடை? எனக்கு தெரிஞ்சு நான் படிக்க 6 வருஷம் இருக்கும். நான் ராம்நாடு இங்க கேள்வி படிக்கையில இங்க வந்து குடிக்க வர்றது. நான் தான் வந்தோடனே அன்னைக்கு கேட்டேன் அக்காட்ட. அண்ணன் எங்க கான்னு சொல்லி தான் நான் கேட்டேன். கேட்க ஐடிஐல 15 வருஷம் இருந்தோம். அந்த பையங்க அங்க 15 பையங்க அங்க 15 அது ஒரு பெரிய என்ன ஆயிடுச்சு. அதுவும் மறுபடி இங்க யாராவது ஆட்டோ ஓட்டுனா உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கு. ஐடிஐல மணி நீங்க அப்படின்றாங்க. அந்த 15 வருஷம் இங்க ஒரு 7 வருஷம் கிட்டத்தட்ட என் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு உங்களுக்கு பார்த்தா 3 ரூபா. இப்போ 15 அது 10 ரூபாய் வாங்கிடுச்சு. ஆனால் காலத்துக்கு மாற்றிக்கணும்ல. ஆனால் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ஊரில் 40 ரூபா 60 ரூபா போடுவாங்க இதுக்கு. அடுத்து வந்துட்டு நம்ம பன்னீர் ஜூஸ், பன்னீர் சோடா கேள்விப்பட்டிருக்கேன். பன்னீர் ஜூஸ் தரமா. கிளாஸ் வாய்க்குள்ள போதா இல்ல வாய்க்குள்ள ஜூஸ் போதாங்கிறது தெரிய மாட்டேங்குது. அவ்வளோட மெய் மறந்து போறாரு. சாக்ரீமும் ப்ரிசர்வேட்டிவும் போடவே மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா போட்டு
2007 வரைக்கும் போடுறேன். என் பையன் வந்து சட்டியில் காய்ச்சி வச்சிருக்கேன்ல 109 மீதி சாப்பிடுவாங்க. அப்போ இந்த 2 பொருளும் கட் பண்ணிட்டு என்ன செய்யறது அப்படின்ட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு சீனி மட்டும் அதிகமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி குடி நீ குடிச்சிட்டு நந்துவும் கூட இதில் என்னன்னா நீ குடி இன்னும் கொஞ்சம் குடிய சேர்க்கறதே கிடையாது. தண்ணி அது உண்டா பானிபூரி இருக்கு இன்னொன்று சொல்லியிருக்கேன் நீ குடி. இப்போ நம்ம குடிச்ச ஜூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட மில்க்கு 3 மோர், ஒரு சாக்லேட்டு, ஒரு கிரேப்பு, 2 பன்னீர், ஓவரால் 90 ரூபீஸ் தான். மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து 90 ருபீஸ். ஆளுக்கு 100 ரூபா இருந்தால் மொத்த டீமும் முடிச்சிருக்கோம். அதுவும் வரும். இங்கே வச்சிருந்தப்போ வந்து கிரிக்கெட் விளாடுவாங்க. தண்ணி வச்சிருந்தப்ப கரெக்டா அந்த கடை எங்க இருக்குன்னா தெப்ப குளத்துல தெற்கு பக்கம், தெற்கு வாசல் கணக்காது தெப்ப குளம் தெற்கு பக்கம் தியாகராஜா ஸ்கூல் பக்கத்துல. சரி ஓகேக்கா சாப்பாங்க பாய். மேபி திருப்பி வரும் அந்த குடிக்கிறதுக்காண்டி. ஒருத்து இது என்னதுண்ணே? இது பருப்பு போலி. பருப்பு போலி சாப்பிட்டு செம்ம சூடா இருக்கு. எப்படி இருக்கு தரமா? தரமா இருக்கு. தரமா இருக்கு. விட்டுடுதீங்கடா அண்ணியனா சத்தியமா சொல்றேன் மரட்டலா இருக்கு. கடை பேர் என்ன? குமரன் கோழி கடை. கடை பேர் என்னாச்சு ப்ரோ? மிஸ்டனா? சாரி சாரி. ஐயோ பாவம் மிஸ்டனே. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எடுத்து சாப்பிட்டு மாப்பிளடே கத்துச்சு. மாப்பிளடே கால்லாம் நீ போட்டு விட்டுறாங்கடா. அக்கா எப்பயுமே கடை இங்கே தான் இருக்குமாக்கா? இங்க இருக்கும் இல்லாட்டி ஏத்தாப்புல. இது என்னது? பருப்பா? 2 பருப்பு கேட்டேன். தேங்காய் தான் 3 தேங்காவா? அப்படியா? திரும்பி சொல்லு. இது 2மே தேங்காய். இது கார பொண்ணு. சாப்பிட முடியட்டுமா? சாப்பிட்டோன்னு வாங்கிக்கிறோமே. தாங்க தாங்க. இங்க பாருங்க. இதுல என்னென்ன கலந்துருக்கீங்க? காரமா இருக்கு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். பச்சை மிளகா. வெங்காய மசாலா தான். தேங்காய்லாம் கலக்க மாட்டீங்க? தேங்காய் பொடி இருக்குல்ல தான் தேங்காய் வரும். தேங்காய் வெல்லம். காரம். பருப்பு பொடி தான் பருப்பு வெல்லம். இது தேங்காய் பொடி. எனக்கு அப்படியே ஒரு வயசு சொல்லுங்க. காரமா சாப்பிடுறதுக்கு ஓகே. சூப்பர் நல்லா இருக்கு. ஓ நல்லா சுடுது அண்ணே. இது என்ன போலி? சால்னா வாசனை இருக்குதா? இது என்ன போலி? அந்த வெங்காயம் போட்டு வதக்குனது. இது என்ன போலி? நல்லா இருக்கு. தேங்காய் பொடி டிஃப்ரெண்டா இருக்குக்கா. தேங்காய் பொடி. கார பொடியில எங்க ஊர்ல கிடைக்காது. நாங்க சாப்பிட்டது இல்லை. நம்ம ஊர்ல பருப்பு பொடி மட்டும் தானே கிடைக்கும். தேங்காய் பொடியுமே கிடைக்காது. அப்பா பருப்பு பொடி வச்சு காரப்பொடி வேணுமா? எனக்கு தேங்காய் ரொம்ப பிடிச்சிருக்கு. மரட்டல் கடை பேர் அங்கே காமிச்சு குமரன் போலிக்கிறோம். போலிக்கிறேன். சுடுதே சுடுதே சுடுதே. சுட சுட உங்களுக்கு மரட்டலா போலி வந்தா அப்படி செமையா இருக்கு. எனக்கு ஒரு சுட. அப்பா சரியான சூடுங்க. இங்க பாருங்க தேங்காய் பொடி. அப்பா எப்படி இருக்கு? மரட்டல் எல்லாமே மரட்டல். தேங்காய் பொடி விட எனக்கு இந்த கார பொடி தான் மரட்டி விட்டுருச்சு. சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல டேஸ்ட். அப்படியா? என்ன பொடி சாப்பிட்டீங்க? தேங்காய் பொடி. தேங்காய் பொடி எப்படி மிரட்டிடுச்சா? அதோட கார பொடி அல்டிமேட்டு. சத்தியமா இது வந்து இந்த இது சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. முர்த்த பாதம் பூரி சாப்பிட்ட ஃபீலே இல்லை. தரமாக இருந்துச்சு. இன்னும் கார பொடி அல்டிமேட்டு மிரட்டி விட்டுருச்சு.